இருந்ததேனா என்ன பல பேசோ என உரைத்தார் அவே இருந்ததேனா பல பேசோ என உரைத்தார் அங்கே பேருமிட்டு நாமமிட்டு கை கொடுத்த பார்த்தார் பாருங்க அக்குழந்தைக்கு அழகாக பேர் கொடுக்கிறாங்க. எப்படி பேர் கொடுக்கிறாங்க பாருங்க. எப்படி? பகவான் அருளால் கிடைத்த பிள்ளை பெரிய பலவேசம். அடே அப்பா, சீரும் சிறப்போடு இருந்ததினால் இவனுடைய பேர் சின்ன பலவேசம். அப்படியானால் பெரிய பலவேசம் சின்ன பலவேசம் என்று பெயர் கொடுத்து அந்த பாலகனை எப்படிமா வளர்த்து வராங்க? அருமை வெறுமையோடு வளர்த்து வருகின்றார்கள். சபாஸ் சபாஸ். அக்குழந்தை 2 பேர்களையும் எப்படி வளர்த்து வருகிறாள் பாருங்கள். எப்படி? நாளும் ஒரு நல்ல மேனியுமா நல்ல வளரும் விரை நல்ல சந்திரனை அங்கே வளர்ந்து வாரான் பாலகனோ அவே சந்திரனை இப்படியாகவே அந்த சின்ன பலவேசத்தையும் பெரிய பலவேசத்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அழகாகவே வளர்த்து வருகின்றார்கள். ஆமா, அப்படி வளர்த்து வரக்கூடிய சமயத்தில் தத்தி நடை நடந்து தவிழ்ந்து ஓடி விளையாடி அப்படியே வரக்கூடிய ஒரு சமயத்தில் இவர்களுக்கு ஒரு 3-4 வயசாக போகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த முத்து பிள்ளையும் இந்த இருளப்ப சேர்வையும் அழகாகவே மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தினால் அடுத்தபடியாக ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது. 3வது. ஆமா, சரி. அவர்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாங்க? என்ன பெயர்? அதாவது பூக்கண் பலவேசம் என்று பெயர் கொடுத்தார். ஓஹோ. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குமா இன்னொரு குழந்தை பிறகுது. சரி. அவருக்கு நட்டாணி பலவேசம் என்று பெயர் கொடுத்தார். அந்த பிள்ளையே இல்லாத வீட்டுல 4 குழந்தை. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும் பாருங்க. முதல்ல அம்மா என்று சொல்ல அழைப்பதற்கு ஒரு குழந்தை கிடையாது. இப்ப அதே இடத்துல 4 செல்வம். இவங்களும் கோவில் கோவிலா போய் தவறுனாங்க. ஆமா, அது தவறுந்த அருளுக்கு 4 செல்வம் கிடைச்சிருக்குது. 4 செல்வங்கள் அற்புதமாக கட்டி வைத்த மாணிக்கம் போல் அம்மா பிள்ளைகள் 4 ஆண் குழந்தைகள். அம்மா, அப்படியானால் பெரிய பலவேசம், சின்ன பலவேசம், நட்டாணி பலவேசம், பூக்கண் பலவேசம், அழகா இருக்க பேர்லாம். ஆமா, என்று 4 குழந்தையை பெற்றெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் பிள்ளைகளுக்கு வயது 7 வயதானது. சரி. ஆமண்ணே, 7 வயதான போது இந்த பெற்ற தாய் தந்தையர்கள் குழந்தைகளை என்ன செய்யணும்? ஒரு 4 எருமை மாடு வாங்கணும்.
ஒரு 4 பசுமாடு வாங்கணும், ஒரு 10 செம்பரியாடை வாங்கணும், ஒரு 10 வெள்ளாடை வாங்கணும். ஐயா மோனே இந்த ஆளை போய் மேய்ச்சிட்டு வாயா, அப்படியே பத்தி விட்டுறணும். ஆமா, யாராவது பெற்ற பிள்ளைகளை சரி ஆடு மாடு இவைகளை வாங்கி மேய்ச்சிட்டு வான்னு அனுப்புவாங்களா ஐயா? ஆடு மாடு மேய்ச்சிட்டு வாங்க அனுப்புறேன்னு கேவலம் நினைக்காத. ஆமா, உங்க அப்பா அம்மா அப்ப உங்களை இப்படிதான் அனுப்புனாங்களா? ஆமா ஆமா. அப்ப நீ பள்ளிக்கூடம் பக்கமே போனதில்லை? ஒரு நாள் போனது கிடையாது. ஆடு மாடுதான் மேய்ச்சிருக்கா? ஆமா. அம்மா எப்படி இந்த பாட்டு பிடிக்க வந்தா? இது ஆண்டவனுக்கு கிருபையில. ஆமா 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 ஆமா, ஏதோ நடக்கு. நீ உன் மகளை நீ MBBS வரை படிக்க வச்சிருக்கா. ஆமா, டாக்டர் வேலை படிக்க அவன் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கான். அது படிப்பு நமக்கு தேவையா? அப்படியானால் பெற்ற தாய் தந்தையர்கள் அப்படி செய்யக்கூடாது. அம்மா, அதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்களே, கீழ்ப்பால் ஒருவர் கற்பினும் சரி மேல்பால் எவர்கள் கற்பினும். அம்மா, அதாவது கீழ் குலத்திலே பிறந்தவர்களாய் இருந்தா கூட சரி நன்றாக படித்து பட்டதாரி ஆகிவிட்டால் அம்மா மேல் குலத்தாரெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் கரங்கூப்பி வணங்க வேண்டிய நாள் கண்டிப்பா வரும், கண்டிப்பாக வரும். அம்மா, அப்படி இருக்கின்றபடியால் நம்முடைய செல்வங்களை நல்ல முறையிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இருளப்ப சேர்வையானவர் ஒரு தூதுவனை அழைத்தார். அப்பா தூதுவா, இங்க வாப்பா, நம்ம வைரவத்துல இருக்காரு பாத்தியா? ஆமா. யார்? ஒரு அழகான வாத்தியார். ஆமா, ஆசிரியர். அவரை நான் சொன்னதாக அழைத்து வாருங்களப்பா. நல்லதுயா என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்ட போது பார்த்தான் தூதுவன். உடனே நடந்து ஓடோடியுமா எங்கே வருகிறார்? எங்கம்மா அந்த வைரவத்துக்கு வருகிறார். சரி, வைரவத்திலே வந்து அப்படியே வாத்தியாரை கரம் குபித்து வணங்கி நிற்கிறாங்க. அப்படி அந்த காலத்துல எல்லாம் குருவை கண்டால் உடனே அடிபணிஞ்சு வணக்கம் போடுவாங்க. அது அந்த காலத்துல. இப்ப குருவை கண்ட கல்ல குண்டு அடிக்கான். ஆமா, அப்ப இப்ப குருநாதர்னா கல்ல கொண்டு அடிக்கிறாங்க. ஆமா, அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. படிச்சு கொடுத்த வாத்தியாரா இருந்தா கூட தெருவுல வரும்போது பாத்துருவோம்னு வச்சுடுங்க. சரி சார் வணக்கம் அப்படின்னு பக்தியோடு வணங்குவார்கள். அந்த காலத்துல இருந்த வாத்தியார் அதே மாதிரி இருந்தாங்க. பிள்ளைகளும் வாத்தியாருக்கு நல்ல மரியாதை கொடுத்துச்சு. இப்ப வாத்தியார் அப்படி இல்ல, ஒரு அடேப்பா. அப்படியானால் அம்மா உடனே பார்த்தான் தூதுவன் வைரவத்துல வந்து, ஐயா ஆசிரியர், ஐயா எங்களுடைய இருளப்ப சேர்வை உங்களை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நல்லது அப்படின்னு சொன்னார். அம்மா, அந்த வார்த்தையை காதிலே கேட்ட போது வந்தவனுக்கு தவசாந்தி கொடுத்து, அப்படியானால் போயிட்டு வரலாமா என்று அவரை அழகாக அழைத்து கொண்டு அப்படியே எங்கே வருகிறார்கள்? அப்படியே அரசூர் வதியிலே வந்து சேர்ந்தார்கள். அரசூர் வதியிலே வந்து சேர்ந்த போது, ஐயா வாருங்கள் வாருங்கள் ஐயா வணக்கம்யா என்று அவர்களை வரவழைத்திருக்க, அம்மா அந்த இருளப்ப சேர்வை என்ன தெரியுமா செய்தார்? அதற்குள்ள நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தா நமக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார்ல, கண்டிப்பா கொம்டி கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய வாலை குருசாமி நாடார். உடனே அவரங்க வரவழைக்கணும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம பிள்ளைகள் படிக்க வைக்கிறது அவங்களுக்கும் தெரியணும். கண்டிப்பா. தலைவருக்கு தெரியாம நம்ம படிக்க வைக்கலாமா? ஆமா, வைக்க கூடாது என்று சொல்லி சரி உடனே ஒரு ஆளை விட்டு அந்த வாலை குருசாமி நாடார வரவழைச்சாங்க. அம்மா, அப்படியானால் அந்த வாலைக்குரு சுவாமி நாடார் சரி பூவுடையா தேவர் நம்பா தேவர் என்று பெரியவர்கள் வரவழைத்து, சரி ஐயா இது என்னுடைய மகன் பெரிய பலவேசம், சரியா இவன் சின்ன பலவேசம், சரி சரி ஆனால் அவர் நட்டாணி பலவேசம், அவர் பூக்கன் பலவேசம். சரி, எங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது. நல்லதுயா. ஐயா, என்னுடைய குழந்தைக்கு அற்புதமாக பாடம் சொல்லி தர முடியுமா? அழகா சொல்லி கொடுக்கலாமா? அப்படியா? அம்மா, எங்கே முதல்ல கொஞ்சம் சொல்லி கொடுங்க பார்க்கலாம். சொல்லி கொடுக்கட்டா? கொடுங்க. ஏ பெரிய பலவேசம், என்னையா நான் சொல்ற திரு அழகா அழகா சொல்வியா? கிளேனா சொல்லுவேன். பாடம் பட்டேடும். நீ பட்டேடுகள் ஆகி அம்மா நான் காலையில் எடுக்கலாம். சரி சரி, அது இருக்கட்டும். அடுத்தாப்புல மடம் மடம் மட்டையிடும். யார் அடிக்க? என்ன வாத்தியார் அடிக்க. ஏன்னா மேடையும் மடம் மட்டையிடும். பரவாயில்ல.
சரி, அப்ப இன்னொன்னு சொல்லி கொடுக்கலாமா? எப்படி? எப்பா கற்க கற்க கசடர கசடர கற்றவை கற்றவை கற்றபின் கற்றபின் நிற்க அதற்கு தக. கருப்பட்டி பானுல கைய விட மொத்தமா சொல்லிட்டான். ஏன்னா படிப்பு எடுத்துக்கிட்டா படிக்கல, அறிவிலே சிறந்தவன். கண்டிப்பா. அப்பேற்பட்ட பலவேசம் அந்த பள்ளியிலே சேர்ந்து சரி எப்படி படித்து வருகிறார் பாருங்கள். எப்படி? அறிவேங்கேரி கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன் அன்னை வீட மோதுரையும் மோதுரையோ கொன்றை வேந்தன் வேதம், 6 சாஸ்திரம், 11 பிராணம், 28 ஆகர்மம், 32 உபநிடதம், 64 கலக்கியானம், 96 தத்துவம், ஆணையேற்றம், குதிரை ஏற்றம், மல்லடவோ, சிலம்பு தொழில். அவருக்கு தெரியாத விளையாட்டும் கிடையாது, தெரியாத படிப்புகளும் கிடையாதா? கிடையாது கிடையாது. அவள் அழகாகவே படித்து வருகிறார். என்னையா? அப்படியானால் நல்ல முறையிலே இப்பிள்ளைகள் சரி பள்ளியிலே சேர்ந்து அம்மா அழகாகவே படித்து வருகின்றார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி அழகாக படித்து வரக்கூடிய ஒரு நாளையில் சரி இப்பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகக்கூடிய ஒரு நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு வயசு என்ன தெரியுமா? என்னாச்சு? ஒரு 13-14 வயசாக போகுது. அம்மா அப்படி இருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் சரி ஆனார் இருளப்ப சேர்வை காலமானார். அப்பதான் பார்த்தார்கள் பாருங்க, ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்து இப்பதான் வர்றாங்க. அம்மா வரக்கூடிய நேரத்துல தந்தை காலமானார். ஐயோ பாவம். அப்படி இருக்கின்ற போது வார்த்தாள் இந்த முத்து பிள்ளையானவள் என்ன சொல்கிறாள்? ஐயோ என் சுவாமி என்று எப்படி புலம்புகிறாள் பாருங்கள். மன்னவரை என்கணவா மாலையிட்ட பிராணனார் சுவாமி அப்படி மாமலையை வருவதே வாழ்மலையே குஞ்சரவே எங்களை இந்த விஜயவே எங்களையோ தவிக்க வேண்டே படிச்சுட்டு தான் வர்றாங்க. அம்மா அப்படி இருக்கின்ற போது தந்தையாகி இருளப்ப சேர்வை காலமாகின்றார். சரி எப்படி இருக்கும் பாருங்க இந்த பெண்ணுக்கு. ரொம்ப கவலையா இருக்கும். பிள்ளைங்க சம்பாத்தியத்துக்கு வரல. அம்மா அப்படி இருக்கும்போது வார்த்தாள் முத்து பிள்ளையானவள் ஆமா ஏனாதா எத்தனையோ வருஷ காலமாக ஆமா நாமோ குழந்தை செல்வம் இல்லாதபடி இருந்தோமே. அதானே அப்படியாவது இருந்திருக்கலாமே. அம்மா கடைசியா இந்த 4 குழந்தைகளை நமக்கு அந்த ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அதானே இப்பதான் குழந்தைகள் படித்து வரக்கூடிய ஒரு நாளையில் தாங்கள் இப்படியே மாண்டு விட்டீர்கள். ஆமா என்ன நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி சம்பாத்தியம் பண்ண வேண்டிய நேரத்துல அவங்க சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு நீங்கள் இல்லையே. அதானே அதானே என் அருமைநாதா சுவாமி என்று சொல்லி இந்த முத்து பிள்ளையானவள் ஆமா என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனதருமை மன்னவரே மன்னவரை நான் இழந்தே மாநிலத்தில் வாழலாமோ
போன்ற கண்ணீரே முத்து போன்ற கண்ணீர் முகங்கள் எல்லாம் சுரவிட்டா முத்து போன்ற கண்ணீர் முத்து போன்ற கண்ணீர் முகமெல்லாம் சோமவிட்டா பார்த்தால் இந்த முத்து பிள்ளையானவள் அம்மா கண்ணீர் மல்க சரி தன்னுடைய கணவனை பார்த்து ஆ அழுதாள் கதறினாள். சரி ஏ சுவாமி, ஆ இனிமேல் கணவனை இழந்து நான் பாவிச் சென்றாளி ஆமா இந்த உலகத்திலே நான் வாழலாமா சுவாமி? ஒரு நல்ல இடத்துல தான் போக முடியும். ஆமா நான் ஒரு பூவா வைக்க முடியுமா? முடியுமா? ஒரு மஞ்சள் பூச முடியுமா? ஆ, இல்ல மூஞ்சில பேரன் லவ்லி தான் போட முடியுமா? அது என்னது? பேரன் லவ்லி அது என்ன ஃபேர் அண்ட் லவ்லி? அது நம்ம நல்புக்கார மொத்தம் போடுவான். ஆ, ஆமா ஆ. சரி சரி. அப்படியானால் சரி சுவாமி ஆ அது மட்டுமா? அம்மா நான் பாவிச் சென்றாளி உங்களை இழந்து விட்டேனியானால் ஆமா நல்ல ஒட்டி இழப்பே மஞ்சள் நான் இழப்பே பிராணநாதா ஒரு மஞ்சள் நல்ல புடவைகளே அடி தொடுக்கும் நாளையிலே கஞ்சி நல்ல புடவை கொடுத்தா கஞ்சி நல்ல புடவை கேட்டா கையேந்து களமாச்சு அருமை நாதா, சுவாமி இப்படி என்னை தவிக்க விட்டு விட்டு போய்விட்டீர்களே. அதான் இந்த அறியா சிறு குழந்தைகளை என்னால் எப்படி சுவாமி வளர்க்க முடியும்? பள்ளிக்கூடத்து போயிட்டு அம்மா அப்பா எங்களுக்கு அப்பா ஆமா நான் என்ன பதில் சொல்ல சுவாமி? ஆ, ஆனால் உங்களை இழந்து பூவிழந்து ஒட்டிழந்து ஆமா பூசும் மஞ்சள் நான் இழந்து சரி மஞ்சள் புடவைகளை மடித்தெடுக்கக்கூடிய ஒரு நாளை ஆமா இப்படி கஞ்சு புடவைக்கு நான் கையேந்த காலமாச்சுதான் அதானே அதானே சுவாமி. ஆ என்று முட்டினாள் மோதினாள் ஆஹா முகத்தோடு சேர்ந்து அரைந்தழுகிறாள். அப்படி இருக்கப்பட்ட ஒரு நேரத்தில் சரி பார்த்தார்கள், அவர்களை எடுத்து தகனம் செய்துவிட்டு அம்மா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சரி அப்படியே மனதை ஆறுதல் ஏன்னா ஆ ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் சரி மாண்டவர்கள் மாநிலத்தில் வருவது உண்டா? ஒரு நாள் வரமாட்டான். ஆமா ஆ என்று தன்னுடைய மனதை தேற்றினார்கள். சரி இந்த சின்ன பலவேசம், பெரிய பலவேசம், நட்டாணி பலவேசம், பூக்கண் பலவேசம், அம்மா இவர்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனதை தேற்றி சரி அப்படியே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் ஆஹா அங்க என்னாச்சுது பாருங்க. என்ன ஆகுது? அந்த அரசூர் பதியில மழை என்பதே இல்லாமல் போய்விட்டது. அப்பா நீ மத்தியானம் உலகத்தை அழிக்கிற மாதிரி வந்துச்சு அப்பா. ஆமா எங்கேயோ கடலுக்கு மழை போயிட்டு அப்பா அங்க போயிட்டு ஆ அப்படியானால் மழை என்பது இல்லாமல் போய்விட்டது பாருங்க. ஆமா பார்த்தார்கள், எத்தனை நாள் வேலைக்கு போகாம எந்த இதுக்கும் போகாதபடி பெரியவருடைய வருமானமும் கிடையாது. சரி இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த அம்மா என்ன செய்வாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் கஷ்டம். அம்மா ஏன்னா சின்னஞ்சிறு வயதாக இருக்கின்ற போது ஒரு குழந்தைக்கு அப்பாலனா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல மழை தண்ணி இல்ல, வேலை வெட்டி கிடையாது. அம்மா அந்த அம்மா 4 பிள்ளைகளை வச்சு எப்படி பாதுகாக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஆமா அதனால் பார்த்தால் இந்த முத்துப்பிள்ளை ஆனவள் தன்னுடைய மனதுக்குள்ளே நினைக்கின்றார், எப்படி நாம் இனி இந்த நகரத்திலே வாழ முடியுமா? முடியாது. அப்படியானால் நம்முடைய அண்ணன் வீடு இருக்கிறதே ஆயம்பூர்ல, அம்மா முத்துசாமி சேர்வை, ஆஹா அவரிடத்தில் சென்று நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் கண்முத்த தட்டியோ அங்கிருந்து வந்தால் என்ன? நல்ல யோசனை தான். ஆமா புருஷனுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் நமக்கு தஞ்சம்.
என்று சொல்லி சரி அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆமா எங்கே வருகிறாள் வாருங்கள். அம்மா அந்த ஆயம்பூருக்கு வருகின்றார்கள். சரி அப்படியே ஒவ்வொரு இடத்தில் என்னால் அறியா சிறு பிள்ளைகள். ஆமா அந்த காலத்துல எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது, கிடையாது கிடையாது, நடந்து கால்நடையாதான் போக வேண்டும். ஆமா அப்படியே ஒவ்வொரு இடங்களிலும் தங்கி தகையாறி ஆஹா அப்படியே எங்கே வருகிறார்கள், அந்த ஆயம்பூருக்கு வந்து சேர்கிறார்கள். சரி உடனே பார்த்தார் வாருங்கள். ஆமா தங்கையை கண்டபோதே சரி அண்ணாவாகி அந்த முத்துசாமி சேர்வை சொல்கிறார். ஆஹா அம்மா என்னம்மா என்ன என்ன விவரம் அன்றே விவரம் அன்றே விவரம் அன்றே எனக்கறிய சொல்ல வேணும் சொல்ல வேணும். என்ன என்ன விவரம் அன்றே அப்பதான் பார்த்தார் பாருங்க. அம்மா பிள்ளைகளை அறியா சிறு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சரி அண்ணாவாகி அந்த முத்துசாமி சேர்வை இடத்திலே வருகிறாள். ஆமா கண்ணிலை கண்டார், தங்கையை கண்டபோது சரி எப்படி இருக்கும் பாருங்க. ஆஹா நம்ம தங்கை சின்ன வயதாக இருக்கின்ற போது அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அதானே அண்ணனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஈரோக்குள்ள தாமரை கமல் ஒன்று அடிச்சிருக்கோம். ஆமா அப்படியானால் அம்மா தன்னுடைய மனதிலே கவலை கொண்டு சரி அம்மா தங்கை அண்ணா அம்மா என்னண்ணா முத்துப்பிள்ளை என்னண்ணா இங்கு அம்மா என்ன அண்ணா என்னம்மா நம்முடைய மருமகன் 4 பேர்களும் இருக்கின்றார்கள். இந்த இருக்கார்களா? இவன் தான் பெரியவனா? ஆமா இவன் தான் பெரியவன். இவன் பெரியவன், அவன் 2வது காரன். இவன் சின்னவன். அம்மா 2வது. அம்மா அவன் 3வது. அப்ப இன்னொருத்தன் அவன் வந்து 4. சரி 4 பையன்களும் நல்ல திருன்னு அழகா இருக்காங்க. அவங்க அப்பா அதுல இந்த சின்ன பலவேசம் பெரிய பலவேசம் 2 பேரும் அம்மா சும்மா கண்ணெல்லாம் உருண்டையா அப்படியே திருன்னு இருப்பார்களா? அவ அப்பா மாதிரி. ஆமா பார்த்தாலே எடுத்தவர்கள் கொஞ்சம் போல இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா வளர்ந்திருக்கார். அதானே அப்படிப்பட்ட பலவேசத்தை கண்ணிலை கண்டு சரி அப்பா என்னுடைய அருமை குழந்தைகளே மாமா இங்க வாருங்களப்பா. என்ன மாமா? வாருங்கள். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ரொம்ப பசியா இருக்கு மாமா. சாப்பிடுங்கப்பா. ஏன்னா எத்தனை நாள் பட்னியா இருந்து நடந்து வந்திருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா மாமா? என் கால்லாம் வலிக்கும் மாமா. ஆமா ஆமா மாமா. ஆமா அம்மா ஒரு ஆள் எடுக்க மாட்டேட்டாமா. ஆமா மாமா. ஒரு குழந்தைன்னா எடுக்கலாம். ஆமா 4 பிள்ளைகளை எப்படி எடுக்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப எடுக்கிற மாதிரியா இருக்கீங்க. கடாப்பட்டி கொண்டு வந்து கடாப்பட்டிக்குள்ள 4 பிறக்கி போட்டு தலையில வச்சு ஜம்முட்டு போக வேண்டியதான். ஆமா ஆமா. அப்படியானால் அம்மா என்ன பெண்ணே உன்னை பார்க்கின்ற போது சரி என்னுடைய மனசே வெந்து விட்டதம்மா. ஆமாண்ணா உன்னை பார்க்கின்ற போது இப்படி இருக்கிறது. சரி கவலைப்படாதம்மா, அண்ணன் இருக்கேன்ல அதனால வந்திருக்கேன். அதனால நீ கவலைப்பட வேண்டாம். அம்மா என்னுடைய வீட்டிலே நீ அமர்ந்திருக்கலாம் நல்லதண்ணா என்று சொல்லி அவர்களை இங்கு அமர வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் சரி இந்த பெரிய பலவேசம்